இந்த லேடிஸை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். யூடியூப்ல எல்லா சமைக்கிறோம் பார்க்குறது. நண்டு வறுவல் செய்வது எப்படி, நத்தை செய்வது எப்படி, அவங்க அத்தையும் அதை படிக்குது. எல்லாம் செஞ்சுட்டு இத்தனையும் படிச்சுட்டு யூடியூப்ல 20 பார்த்துட்டு என்ன வைக்குதான், உப்புமா தான் செய்யுது. இதுக்கு எதுக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்க்குறீங்க? நாங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்து விளக்கு ஏத்தனா தான் உங்களுக்கே பெருமை. அட எருமை, அது வரைக்கும் நாங்க இருட்டில உட்காந்துருந்தோம். கடவுள் கூட ஒருத்தர் சோகமா உட்காந்துருக்கும் வந்தார். வந்துட்டு, தம்பி ஏதாவது வரம் கேளு, என் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்புளே, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற? ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு, எதிர்த்து துன்பம் வரும். வர்ற மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜும் லீவ் அப்படின்ட்டு இருக்கான். பதறிட்டாங்க, என்னடா ஒரு இது அடுத்து நடக்க போற, எப்படி அப்படி சொல்ற? மே மாதம் 7ஆம் தேதி அப்படின்னா விசேஷம், ஸ்கூல் காலேஜ் லீவ் வரைக்கும் என்ன நடக்க போகுது? இல்ல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டேன். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. அப்படியா, ஒன்னு நீ ராமேஸ்வரம் போயிட்டு வா. எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா, மாரியம்மா மாரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு. எதுக்குடா? நான் பரீட்சையில் அப்படிதான் எழுதிருக்கேன், இப்படி மாத்திட்டு எனக்கு அது வசதியா போயிடும். இவன் பரீட்சை எழுதுனதுக்காக அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? அன்பா, உன்ட்ட 2 பங்களா இருந்தா என்ன செய்வேன்? உயிர் நண்பன்டா, அதுல ஒன்ன உனக்கு தந்துருவேன்டா. உன்ட்ட 2 கார் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? உன்னை விட்டா எனக்கு 6 இருக்கு, அதுல ஒரு காரை உனக்கு தந்துருவேன். சரி, இப்போ உன்ட்ட 2 பேனா இருந்தா என்ன செய்வேன்? அதுல ஒன்ன உனக்கு தர மாட்டேன்டா. ஏன்டா? உள்ள உண்மையிலே என்கிட்ட 2 பேனா இருக்குடா. ஏன்னா இல்லாதவனா கேள்வி எத்தனை வேணா. அந்த வீட்டுல டிவி திட்டி இருக்க போன வாரம் போயிட்டு போது கழுத மறுபடியும் என் திருட போனேன். நான் கேரண்டி கார்டை மறந்து பண்ணிட்டேன். அப்ப போனப்ப ஏன்னா திருடனுமே தொழில் பக்தியோட திருடுவாங்க. கண்டுபிடிச்சது ஆண். நீங்க கையில போட்டுக்கிற வாட்சை கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஆமா, ஆண். இந்த செல்ல கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஐயோ, இதை பத்தி எங்க போய் நான் கூகுள்ல போய் பாக்குறது? அது ஆண் தான். பேனாவை கண்டுபிடிச்சது பாரு, பெண்ணை கண்டுபிடிச்சது கூட ஆண். உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆண்கள், அந்த ஆண்களை கண்டுபிடிச்சது நாங்க. தெருவில் ஒரு ஆள் சொல்லிட்டே போனார், கத்தி சாணம் உடிக்கிறதுக்கு 10 ரூபா, கத்தி சாணம் உடிக்கிறதுக்கு 10 ரூபா. போய் 5 ரூபாய் கொடுத்தேன், கத்தாம சாணம் பிடிங்க. போயிட்டு போடா. தாமிரபரணி எந்த மாவட்டத்தில் ஓடுது? பொங்கலுக்கு ரீல்ஸ் ஆகி எல்லா மாவட்டத்திலும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு 100 நாள் நோக்கி. புதுசா இந்த சமையல் அம்மா செஞ்சுச்சா இல்ல ஒய்ஃபு செஞ்சான்னு? சாப்பாடுல வெள்ளை முடி கிடைச்சுன்னா அம்மா சமைச்சிருக்கு, கருப்பு முடி கிடைச்சுன்னா மனைவி சமைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு உங்க பர்சனல் லைஃப், அதாவது கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தன்னு சொன்னா நிறைய சொல்லலாம். என் கூட பிறந்த கரெக்டா 356 பேர். 356? என்ன சார் சொல்றீங்க? பெரியாஸ்பத்திரியில பிறந்தேன். அப்ப பிறந்தப்ப பக்கத்து பெட்ல எல்லாம் சேர்த்து. யார் யார்? காந்தி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா ஏன்டா கேட்கிற அப்படின்னு. நல்லவரா? அப்புறம் பேங்கெல்லாம் அவர் பிறந்த நாளைக்கு பேங்க் ஒயின் ஷாப்லாம் மூடுறாங்க அப்படின்னு. என்ன கொள்ளையடிச்சுட்டா போயிருவாரு? எப்படி யோசிச்சா? சுருக்கமா சொல்லுவோம், கொலையும் செய்வாள் பத்தினி. எதை வச்சுங்க இப்படி சொல்றீங்க? உங்க சமையல வச்சுதான். எங்க நாங்க செய்யற சமையல் என்ன அப்படியா இருக்குது? சாப்பிட்டு பார்த்து என்னைக்காவது நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கிறீங்களா? சாப்பிட்டோன்னா அவ இருந்தா தான் பாராட்டிட்டு போயலாமா? விங்க விங்க ஆம்பளை. நான் கடைக்கு வேகமா போய் 7 மணிக்கெல்லாம் போய் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறக்கா கடைக்காரட்டு கேட்டேன். கடைக்காரர் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னேன். பூரா திந்து வச்சு பாப்பண்டாரு. நாங்க 7 மணி தான், அதுக்கு நீ திந்து வச்சுன்றீங்க. இப்பதான் கண்டனாயிரம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி பத்தி அம்மா, அப்பா, அக்கா. அக்கா ஒருத்தவங்க, தங்கச்சி உட்காந்து. அக்கா பேரு ரூபா. தங்கச்சி பேர் பைசாவா? என்ன பேர் வைக்கிறீங்க? மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்றோம். ஆமா. அப்ப மான் பிடிக்கிறவன மாணவன் தானே சொல்லணும் அப்படின்னு. உங்களை நான் சேனல்ல பாத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு குட்டி போய் எல்கேஜி போய் இந்த சேனல்டா அப்படின்னு, டிஸ்கவரி சேனல்ல அப்படின்னா நான் கரடியோட கையை பிடிச்சிட்டா தெரிஞ்சேன். தெருவா கிராமத்துல பேசுறேன் என்னன்னா சம்மந்தம் இல்லாம சொல்லுவாங்க. 1008 வேலை கிடைக்கியா அப்படின்னா என்னன்னா, டீ சாப்பிட்டு வீட்டுல படுக்க போறேன். 2 வேலைக்கு எதுக்கு நீ 1008 சொல்றேன்? இந்த டீயில் மனம் இல்லை, அந்த டீயில் குணம் இல்லை, 2 பேரும் சப்புன்னு இருக்குனா இது வந்து காப்பிடா. டீ அங்க இருக்கு, ஏண்டா ஓசில. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி பத்தி அம்மா, அப்பா, அக்கா. அக்கா ஒருத்தவங்க, தங்கச்சி உட்காந்து. அக்கா பேரு ரூபா. தங்கச்சி பேர் பைசாவா? என்ன பேர் வைக்கிறீங்க? மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்றோம். ஆமா. அப்ப மான் பிடிக்கிறவன மாணவன் தானே சொல்லணும் அப்படின்னு. நான் கடைக்கு வேகமா போய் 7 மணிக்கெல்லாம் போய் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறக்கா கடைக்காரட்டு கேட்டேன். கடைக்காரர் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னேன். பூரா திந்து வச்சு பாப்பண்டாரு. நாங்க 7 மணி தான், அதுக்கு நீ திந்து வச்சுன்றீங்க. இப்பதான் கண்டனாயிரம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா. 100 ஆள் பையனை கூட்டு இப்ப நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க? இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி, உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன். ஏன்டா ஏஞ்சர் போங்க எண்ணி வெடி. இந்த டீயில் மனம் இல்லை, அந்த டீயில் குணம் இல்லை, 2 பேரும் சப்புன்னு இருக்குனா இது வந்து காப்பிடா. டீ அங்க இருக்கு, ஏன்டா ஓசில. கிராமத்துல பேசுறேன் என்னன்னா சம்மந்தம் இல்லாம சொல்லுவாங்க. 1008 வேலை கிடைக்கியா அப்படின்னா என்னன்னா, டீ சாப்பிட்டு வீட்டுல படுக்க போறேன். 2 வேலைக்கு எதுக்கு நீ 1008 சொல்றேன்? கடத்தூர்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் கத்தியை காட்டி பணம் கட்டான். நீ என்ன செஞ்ச? குறைச்ச விலையில பேசி கத்தியை வாங்கிட்டு ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அவன் வியாபாரம் பார்த்திருக்கான். அது இல்லாம நம்ம திருலிங்கா இருக்கு. அவங்க ஜோக்கு முடிச்ச 100 ஆள் பையனை கூட்டு இப்ப நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க? இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி, உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன். ஏன்டா ஏஞ்சர் போங்க எண்ணி வெடி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான்.
அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே, ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ்.